Hello everyone, welcome to Hiba Max 9th standard Maxல exercise 3.10 ஆக்சுவலாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிராஃபில் தான் வரும் சரிங்களா. ஸோ நான் அதனால தான் கிராஃப் நோட்லேயே அப்படியே எழுதியிருக்கேன். நீங்களும் கிராஃப் நோட்டில் எழுதுங்க. பட் நான் பெனில் எழுதியிருக்கேன், உங்களுக்கு வீடியோக்கு விசிபிளாக இருக்கணுன்ட்டு. நீங்கள் பென் யூஸ் பண்ணக்கூடாது, பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரா த கிராஃப், இதுதான் ஹெட்டிங் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினை வச்சு கிராஃப் வரைகிறதுக்கான 3 பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா y = 2x. இப்போ இந்த ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்து நான் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஒய்ன்னு எழுதிட்டு -1 -1 0 1 இந்த 3 பாயிண்ட்டை வச்சுட்டு தான் நம்ம இப்போது ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஏன் -1 0 1 எடுத்தேன்னா இதிலே நமக்கு வந்து ஒரு லைன் ஃபார்மேஷன் கிடச்சிடும். நீங்கள் இன்னொரு நம்பர் வேணாம் நான் எடுக்கணுன்னாலும் எடுத்துடலாம். லைக் நம்ம இன்னும் ஒன்று 2 வச்சு சால்வ் பண்ணணுன்னாலும் செய்யலாம். நான் வந்து 3 நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். எக்ஸோட இடத்துல -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது நமக்கு -1. இப்போ இந்த -1 இந்த கொஷனில் எக்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2 பக்கத்தில். இந்த 2 பக்கத்தில் இருக்கிற இடத்துல நான் வந்து எழுத போகிறேன். ஸோ y = 2 × -1. 2 × -1 = எவ்வளோ, 2 1s are 2, மைனஸ் இருக்கிறனால மைனஸ் எழுதிக்கலாம். ஸோ -1க்கு நேராக எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சது ஒய்க்குனா -2. புரியுதா. இப்போ அடுத்ததும் எழுதியிருக்கேன் பாருங்கள், y = 2 × x. எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கீங்க 0. ஸோ 2 × 0 is 0. ஸோ நம்ம இங்கேயும் 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்து y = 2 × 1 இல்லைங்களா, எக்ஸுக்கு பதிலாக 1. 2 1s are 2. ஸோ ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு எழுதிடலாம். இப்போது இதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ், ரெக்வயர்டு பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி plotted. ஸோ நமக்கு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா -1, -2 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அது. அப்புறம் 0, 0 செகண்ட் கண்டுபிடிச்சது. அப்புறம் 1, 2 தேர்ட் கண்டுபிடிச்சது. ஸோ இதை தான் நம்ம இப்போ கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம். கிராஃபில் வந்து நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் குட்டியாகவே தான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி, -1 -2 0 1, 2. ஸோ நான் வந்து தனித்தனியாக நீங்கள் ஒரு பேஜில் கூட செய்யலாம், பெருசாக போட்டுட்டு செய்யலாம். இது வந்து உங்கள் டிஸ்பிளேயில் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நான் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம கிராஃபுக்கு ஸ்கேல் எழுதியே இருக்கணும். நம்ம வந்து 1 யூனிட் தான் எடுத்துக்கோம் பாருங்கள், 1 2 3 4 5 அப்படி தான் எடுத்துக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். அதே மாதிரி தான் ஒய்லையும் இருக்குது பாருங்கள், -1 -2 -3 -4 -5. ஸோ y axis 1 cm = 1 யூனிட். இது கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இப்போ பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருந்தது நமக்கு -1, -2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இது எழுதிடலாம், எக்ஸ் ஒய் -y -x. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -1 அண்ட் ஒய் ஆக்சிஸில் -2. ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல தான் வருது. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து 0, 0 0, 0னா ஈஸி, ஆரிஜின் இந்த நடு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். அடுத்த பாயிண்ட் வந்து 1, 2. ஸோ 1 2 1, 2. இப்போ உங்களோட ஸ்கேல் எடுத்து இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா கரெக்டாக எனக்கு ஒரு லைன் வந்து கிடைக்கும். அப்போது நான் சால்வ் பண்ணது வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ செகண்ட் கொஷின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. செகண்ட் கொஷின் பார்க்கலாமா. y = 4x - 1. ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரி தான், எக்ஸ் ஒய். எக்ஸோட வேல்யூவில் நான் 3 நம்பர் எடுத்திருக்கேன். அதே -1 0 1. ஏன்னா ஒரு கொஷனுக்கு ஒரு நம்பர் நம்மளால் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் ஒரே நம்பர்ஸ் எடுத்துக்கணும், -1 0 1. இப்போது கொஷனில் எக்ஸ் வர இடத்துல நான் ஃபஸ்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸ் வர இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸ் வர இடத்துல 1 இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. y = 4x - 1 இதுதான் நம்மளோட கொஷின் இல்லையா. ஸோ இப்போ நான் எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 4 × -1 -1 ஆல்ரெடி நம்ம கொஷனில் இருக்கிறது. இப்போ 4 1s are 4, மைனஸ் இருக்கிறனால -4 எழுதிக்காங்க. ஆல்ரெடி எனக்கு வெளியே ஒரு -1 இருக்குது. அப்போது 2 மைனஸ் இருக்குது, ஆட் பண்ணும் இல்லையா. 4 + 1 is 5, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக மைனஸ் நம்ம எழுதியே ஆகணும் இல்லையா. செகண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா. 4 × x - 1. எக்ஸுக்கு பதிலாக இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணும் 0. ஸோ 4 × 0 -1. எனிதிங் தட் இஸ் மல்டிபிள் பை 0 ஆன்சர் என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். ஸோ -1 அப்படி எழுதிடுங்க. 0 - 1 is -1.
அடுத்த நம்பர் 4 into x, xக்கு பதிலாக 1 minus 1, 4 1s are 4, minus 1 அப்படியே எழுதிடலாம். 4லேருந்து 1 மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3. கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் இப்போ டேப்லோ காலத்தில் ஃபில் பண்ணிடலாமா? நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு -5 கிடச்சிது. நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1 கிடச்சிது. நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 கிடச்சிது. சரிங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எழுதலாமா? -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஸோ -5 கிடச்சிருக்கு. -1, -5. 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், -1 கிடச்சிருக்கு, ஸோ 0, -1. 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், 3 ஆன்சர், ஸோ 1, 3. இது x axis, இது y axis. இது மறுபடியும் x axis, y axis, x axis, y axis. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி plotted. நம்ம இப்போ கிராஃபில் வந்து plot பண்ணலாம் இல்லையா? செகண்ட் சப்டிவிஷனோட கிராஃப் பாருங்கள். அதே x -y -x y plot பண்ணியிருக்கேன். ஸ்கேல் எழுதியிருக்கேன். ஸ்கேல் x axis 1 cm is equal to 1 unit. அதே மாதிரி y axis 1 cm is equal to 1 unit. இப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிது இல்லையா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னா -1, -5. ஸோ -1 x ஆக்சிஸ்லையும் -5 y ஆக்சிஸ்லையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுமே ஜாயின் ஆகிற அந்த பாயிண்ட், இதில் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம எழுதணும். -1, -5 இதை எழுதிக்கணும். சரியா? செகண்ட் பாயிண்ட் என்ன கிடச்சிதுன்னா 0, -1. ஸோ 0ன்றது வந்து உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த லைனில் 0, -1 வந்து ஒயில் இருக்குது. ஸோ -1ல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் எங்கே வந்ததுன்னா 1, 3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 3. இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சைடில் எழுதணும் கண்டிப்பாக 1, 3 அப்படின்னு எழுதணும். இப்போ ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாமா? 3 பாயிண்ட்டும் ஒரே கோட்டில் வரும். ஸோ இப்படி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம செஞ்ச ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்றது அர்த்தம். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? தேர்ட் சப்டிவிஷனும் அதே மாதிரி தான். y is equal to 3/2x plus 3. ஸோ இப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துல நான் ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சம்மில் நம்ம -1 எடுக்க போகிறதில்ல, -2 எடுக்கிறோம். அது ஏன்னு நான் சம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். -2, 0, 2 இந்த 3 நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 நம்பர் வச்சு தான் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்க்கலாமா? y is equal to 3/2 into xக்கு பதிலாக -2 அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ப்ளஸ் 3 இது கொஷினில் இருக்குது. இப்போ பாருங்கள், கீழேயும் 2 இருக்குது, மேலேயும் 2 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ புரியுதா? நான் ஏன் -1 எடுக்காமல் -2 எடுத்தேன்ட்டு? நம்ம ஃப்ராக்ஷன் வந்து கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 3 into -1 -3 இல்லையா? 3 1s are 3, மைனஸ் அப்படியே எழுதிடுங்க. அண்ட் அகெயின் கொஷனில் என்ன இருக்குது? +3 இருக்குது இல்லையா? ஸோ +3 -3 + 3யோட வேல்யூ என்ன இருக்கும்? 0. ஸோ அடுத்த செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இங்கே எழுதிடலாம் இல்லையா? நம்ம டேப்லோ காலத்தில் எழுதிடலாம், எல்லாம் மறந்துடுவோம். அடுத்து y is equal to 3/2 into x. எக்ஸுக்கு பதிலாக நான் செகண்ட் வேல்யூ என்ன எடுக்கணும்? 0 அப்படின்னு எடுக்கணும். அண்ட் +3. 0 into anything என்ன ஆகும்? 0 தான் கிடைக்கும். ஸோ +3 கொஷனில் இருக்கிறத எழுதிடலாம். 0 + 3 is 3. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து நம்மளோட வேல்யூ வந்து 2. 3/2 into 2 plus 3. ஸோ 2 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 3 மட்டும் இருக்குது. ப்ளஸ் 3. ஸோ 3 + 3 is 6. இப்போ நம்ம டேப்லோ காலத்தில் எழுதிடலாமா? 0 கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 3 வந்தது. அண்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 6ன்னு வந்தது இல்லையா? இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதணும் இல்லையா? கிராஃபில் ப்ளாட் பண்ணுறதுக்காக த பாயிண்ட்ஸ் டு பி plotted என்னென்னா, நான் -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 0 கிடச்சிது. நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 3 ஆன்சர் வந்தது. அண்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 கிடச்சிது இல்லையா? இந்த 3 பாயிண்ட்டு தான் நம்மளோட கிராஃப் ஷீட்டில் ப்ளாட் பண்ண போகிறோம். ப்ளாட் பண்ணலாம். ஸோ நான் கிராஃப் ஷீட் கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிருக்கேன். ஏன்னா எல்லாமே அப்பர் சைடில் தான் வருது, 6 வரைக்கும் வருது இல்லையா? ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரையணும். ஸ்கேல் அதே தான். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm is equal to 1 unit. y ஆக்சிஸ் 1 cm is equal to 1 unit. ஸோ கிராஃப் ப்ளாட் பண்ண எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. எக்ஸு -y -x + y 1 2 3 தான் நம்ம நம்பர்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா நமக்கு பெரிய நம்பரில் எதுவுமே இல்லை, ரொம்ப சின்ன நம்பர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா -2, 0. ஸோ -x -1 -2 -2 0 வந்து y ஆக்சிஸ். ஸோ இந்த லைன் இதுதான் y ஆக்சிஸ். இதில் 0 இருக்குது பார்த்தீங்களா? அதில் நேராக -2ல் ப்ளாட் பண்ணாலே போதும். அடுத்த பாயிண்ட் என்ன கிடச்சிதுன்னா 0, 3.
ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 3. அப்போ 0க்கு நேராக 3. இது வந்து நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன கிடச்சுன்னா 2,6. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 6 இந்த பாயிண்ட். ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிடணும் சைடில், சரிங்களா? -2,0, 0,3 அண்ட் 2,6ன்றதை நம்ம எழுதிடணும். அண்ட் ஸ்கேல் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஸ்கேல் கண்டிப்பாக நம்ம எழுதியிருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். இப்போ நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணோம் இல்லையா? அப்போ தான் நம்ம ப்ளாட் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 3 பாயிண்டில் நம்ம வந்து ஸ்கேல் வச்சோன்னா கரெக்டாக இந்த 3 பாயிண்ட்டுமே ஜாயின் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம செஞ்சது கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் கொஷின் வந்து டைரெக்டாக y = கொடுக்கல, நம்மளை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. 3x + 2y = 14. ஸோ எக்ஸுக்கு வந்து நான் மறுபடியும் அதே -2, 0, 2 தான் எடுக்கிறேன். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி சால்வ் பண்ணுறது டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 3x + 2y = 14. அண்ட் எப்போவுமே நம்மளோட ஈக்குவேஷன் y = தான் வரணும். ஸோ எக்ஸ் டேர்ம் ப்ளஸ் இருக்கிறது அந்த சைட் போனால் மைனஸ் ஆகிடணும், -3x. அண்ட் ஒய்க்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 என்ன பண்ணிடலாம், மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத டிவிஷனை கொண்டு வந்துடலாம். அண்ட் இப்போ நமக்கு இந்த டேர்மை ரெண்டாக பிரிச்சிடலாம். 14 / 2 - 3x/2. ஏன் இப்படி எடுக்கிறேன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். 14 வந்து 2 டேபிளில் 7 டைம்ஸ் வரும் இல்லையா? ஸோ 7 - 3/2x. ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும், நம்மளோட y வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் -2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம -2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y = 7 - 3/2 × xன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், -2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கேன்சல் ஆகிடும், -1 மட்டும் ரிமைனிங் இருக்கும். இப்போ இதையும் சால்வ் பண்ணலாம். 7 ஆல்ரெடி ஒரு -3 இருக்குது, × -1. அதை மறந்துடக்கூடாது நம்ம. ஸோ இந்த -1 மறந்துடக்கூடாது, பிகாஸ் மல்டிப்ளிகேஷனில் வருது இல்லையா? ஸோ அடுத்த லைன் பாருங்கள். 7 - +3 that is = 10. நீங்கள் இதை மறந்துட்டிங்கன்னா -3ன்னு எழுதிடுவீங்க, ஆன்சர் தப்பாகிடும். ஸோ நான் -2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 10 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்தது x = 0. ஸோ y = 7 - 3/2 × 0. ஸோ anything into 0 is 0. அப்போ நம்மளோட ஆன்சர் வெறும் 7 தான் இருக்கும். அடுத்து x = 2. y = 7 - 3/2 × x இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 7 - 3 = 4. இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் எழுதலாமா? நீங்கள் டேப்லோ காலத்துலேயே ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ ஏன்னா அது எழுதியிருக்கணும், சரியா? நான் பேஜ் திருப்பி காமிக்கணும், நீங்களே எழுதிடுங்க. இப்போ -2 நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 10 வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. அதே மாதிரி 0 பண்ணும்போது எனக்கு 7 ஆன்சராக கிடச்சிருக்கு. 2 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 4 கிடச்சிருக்கு. இந்த 3 பாயிண்ட்டு தான் நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஸோ இதுதான் நம்மளோட 4th கொஷினோட கிராஃப் ஷீட். ஸோ எனக்கு மேலே 10 வரைக்கும் இருக்கிறனால நான் ஃபுல் பேஜை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்லோவாக காமிக்கிறேன். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் பேஜை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா மடிச்சிடக்கூடாது, லேஸாக ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு சென்டராக கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் -y அந்த y ஆக்சிஸை ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிவிஷன் வந்து நீங்கள் ஜென்ரலாக நடுவில் ஒரு கோடு போட்டாலே போதும், அதுவே ஜாஸ்தி தான். அண்ட் நம்ம எப்பவும் போல் 1 2 3 4 5 6 1 யூனிட் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். நமக்கு 3 பாயிண்ட் கிடச்சிது. -2, 10. -2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் -2 அண்ட் y ஆக்சிஸில் வந்து 10. -2, 10. அடுத்து 0, 7. ஸோ 0 எக்ஸ் ஆக்சிஸ், y ஆக்சிஸில் 7. அடுத்தது வந்து 2, 4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 4. இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணலாமா? நம்ம கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம செஞ்ச சம் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 3 பாயிண்ட்டும் நான் ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணேன்னா எனக்கு எக்ஸாக்டாக கட் பண்ணுது இல்லையா? ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் கால்குலேஷனில் தப்பு பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைனில் வராது. ஸோ இப்போ கிராஃப் எப்படி சால்வ் பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஸ்கேல் எழுத மறக்காதீங்க. அண்ட் பாயிண்ட் எது பண்ணாலுமே பென்சிலில் தான் பண்ணணும். நான் வீடியோக்கு விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக நான் பெனில் பண்ணுறேன், நீங்கள் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ எல்லாருக்குமே இப்போ கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்ததா இல்லையான்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.